புதுசாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி கன்சோலில் எப்படி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது ஃபோர் கலரும் பேக்ரவுண்ட் கலரும் ஒரு சின்ன லாகின் கான்செப்ட்டு. அதில் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா, லைக் க்ரீனும் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வந்துட்டு ராங்காக இருந்தது அப்படின்னா ரெட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். அது ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 இன்புட் வந்து டேட்டா பேஸில் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். அடுத்துக்கூடிய 4 லைன் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குற மாதிரி தான். அதாவது கரண்ட்டில் அவங்க கொடுக்கக்கூடிய வேல்யூஸ், இமெயிலும் பாஸ்வேர்டும் ரெண்டுமே நான் ஸ்ட்ரிங்கில் தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற கான்செப்ட்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு தனியாகவே நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்கமிங் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய இமெயிலையும் நம்ம கரண்டில் கொடுக்குற இமெயிலையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறேன், ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னு. அடுத்து மெயில் மட்டும் கரெக்டாக இருந்தால் பத்தாது, நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டும் கரெக்டாக இருக்கணும். ஸோ தட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் 2 ஆம்பர்சன்ட் சிம்பிள் வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து அந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் ஈக்குவல் நம்ம கரண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இது கரெக்டாக இருந்தது அப்படின்னா நான் அதே அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட்டு நான் வேலிட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. அப்போ கன்சோல் டாட்டு 4 கலராக இருந்ததுன்னா 4 கிரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுக்கணும். பேக் கலர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கன்சோல் கலர் டாட் க்ரீனு ஒரு சக்ஸஸ் மெசேஜுக்கு. அடுத்தது இந்த இடத்துல வந்து நான் பேக்ரவுண்ட் கலரும் நான் செட் பண்ணிக்கிறேன். சேம் அதே தான், கலர் மட்டும் நான் கலரோடைய நேம் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் ஜஸ்ட் ஒயிட் அப்படின்னு கொடுத்துக்கேன். அதே மாதிரியே இப்போ நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வந்துட்டு மிஸ் மேட்ச்டாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஃபால்ஸ் மெசேஜ் வேணும். அப்போ இந்த இஃப் பிளாக் முடித்ததுக்கப்புறம் எல்ஸ் பிளாக் கொடுக்குறேன். எல்ஸ் பிளாக்கில் சேம் இதே 3 ஸ்டேட்மெண்ட்டை நான் காப்பி பண்ணி ஜஸ்ட் நான் அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். க்ரீனுக்கு பதிலாக ரெட் கலரு, பேக்ரவுண்ட் கலரும் நான் ஒயிட்லேயே தான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த மெசேஜ் ஃபால்ஸ் மெசேஜ் மட்டும் நான் இன்வேலிட் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இந்த ப்ரோக்ராம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.